ஹாய் ஹலோ நீங்களாம் கேட்டிருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் நல்ல பிள்ளைங்கனால சூப்பராக செம்மையாக சாப்பிட உங்களை இருக்கணும் வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. சம்திங் உனக்கும் எனக்கும் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஜெயம் ரவி வந்து அவருக்கு தெரியாத அந்த ஃபார்மிங்கை விவசாயத்தை பண்ணி அந்த சேலஞ்சில் எப்படி ஜெயிச்சு அந்த த்ரிஷா கல்யாணம் பண்ணுறாரு இருந்தால் கதையை அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். எப்படா இந்த விஷயத்தை ஒரு சிறார் அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்க கெஸ்ட்டும் இதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் தான். ஆனால் அது சேலஞ்சாக பண்ணல, மனசுக்கு பிடிச்சி பேஷனாக பண்ணுறாங்க. ஆமாம், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு இருந்த அவரே எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு ஒரு சில்லி ஃபார்மிங் ஆரம்பித்து இன்றைக்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு யங் எக்ரோப்ரனர் ஸ்ரீநாத் ஆறுமுகம் தான் நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஸோ அதாங்க நான் சொன்ன மாதிரி பெண்டமிக் டைமில் அவர் வீட்டில் இருந்து ஒரு சின்ன பேஷனாக ஆரம்பிச்சது சில்லி போடுவோம் அப்படின்றது. ஏன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்து திரும்பி பேக்கை தூக்கிட்டு கேளுக்கு வந்து அவர் ஆஃபீஸில் இனிமேல் எனக்கு இந்த மவுஸு கீபோர்ட்லாம் வேணாம், மண்ணும் மம்முட்டியும் போதுன்னு சொல்லிட்டு திரும்பி ஊருக்கு போயிட்டு ஃபார்மிங் ஆரம்பித்து இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அவர் ஊரில் அவர் ஒன் ஆஃப் த மெயின் சப்ளையராக இருக்கார். என்ன சின்னதாக ஆரம்பித்து சில்லியில் ஆரம்பித்து இன்றைக்கி பல வெஜிடபிள்கள் பல விஷயத்தை அவர் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஃபார்மிங்கில் இறங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு உதவியாக இருக்கும். கேளுங்க, இறங்க போகலாலும் இந்த எபிசோடை கேளுங்க. ஏன்னா இப்படி ஒருத்தர் இருக்காரு, இவர் என்ன செஞ்சார் அப்படின்றத நம்ம எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சிக்கணுன்ற மாதிரி. ஸோ எபிசோடை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு பாருங்கள். என்ன ப்ரோ வழக்கமா படப்படன்னு பேசுறேன் அப்படின்னு இப்போ நான் பேசினவா வேணாவான்னு இருக்கு, நீங்களே பேசிடுறீங்களா? இல்லை நல்லா இருக்கா இன்ட்ரோ, நல்லா இருந்துச்சுன்னா ஓகே தான் அப்படின்னு, பக்காவா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ என்னதான் நான் சொன்னும் போது ஆரம்பத்தில் ஈஸியாக சொன்னாலும் எப்படி ப்ரோ இந்த ஃபார்மிங்குள்ளே நீங்கள் வந்தது? நீங்கள் சிக்காப்பா சொல்லிட்டீங்கண்ணே. எப்படின்னா யாரு ஜெயம் வந்து ஜெயம் ரவி, ஆமாம், அது ஆடி கடைசி த்ரிஷா கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு வந்து சம்பாதிக்கணும் பேசிக்காக. ஸோ அதில் ஃபார்மிங்கில் எப்படி வந்ததுன்னா எக்ஸாக்டாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கோவிட் காலகட்டத்தில் எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லணும், ஒரு ஹாபியாக அதுமாரின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம், நம்மளாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டைமில் வந்து வீட்டில் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா டைம் நிறையா இருந்ததுனால சரி ஏதாவது உருப்படி ஏதாவது செய்வோமே, வீட்டில் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நானும் என்னோட அண்ணன் சங்கர் அவர் பேர், ஸோ நாங்கள் 2 பேரும் தான் டிஸ்கஸ் பண்ணி சரி இந்தமாரி ஃபார்மிங் செய்வோம் அப்படின்னு. ஸோ அந்த சில்லி அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் தான். ஸோ நான் எப்படின்னா எது பார்த்தாலும் செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஓகே, எதை பார்த்தாலும் இது வீட்டில் வீட்டு மண்ணுக்கு மாடு போச்சுன்னா பசங்க மாடு வளர்மா, ஓகே, அந்த மாதிரி ஒரு மூட்டில். ஸோ அப்போ அவர் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சது அதெல்லாம் வந்து நீங்கள் விருப்பப்பட்டு படிச்சது தான்? ஆமாம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து இன்ன வரைக்குமே எனக்கு ரொம்ப விருப்பம். ஸோ எனக்கு இப்போ மறந்துடுச்சு, எனக்கு ஆக்சுவலி 7 லாங்குவேஜ் தெரியும். கோடிங் லாங்குவேஜில் வந்து ஜாவா, C++, இதெல்லாம் வந்து எனக்கு 7 லாங்குவேஜ், பைத்தன் இதெல்லாம் வந்து தெரியும். ஓகே, ஆனால் இப்போ மறந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து தெரியுது ரைட்டு. ஸோ அந்த அப்படிதான் ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி. ஓகே. ஸோ அதான், ஸோ நீங்கள் அந்த எது பார்த்தாலும் ஆரம்பிக்கணுன்றது மாதிரி, ஸோ அந்த மாதிரி அண்ணன் சொன்னதுல இறங்கியாச்சு, கண்ணை மூடி இறங்கியாச்சு. சரி பார்த்துருவோம். அதுதான் அந்த ஒரு மைண்ட் செட். என்னன்னா அது சின்ன வயசுல இருந்து ஆக்சுவலி அப்படி வந்தது சொல்கிறது. அது எப்படின்னா ஒரு என்டர்பிரனரும் சரி இந்த மாதிரினா நம்ம வந்து இன்னைக்கு யோசிச்சுட்டு நாளைக்கு சேர்த்து கிடையாது இல்லையா. ஸோ எப்போவுமே இருக்கும். ஸோ இது ஸ்டோரி சொல்லணும்னா பெரிய ஸ்டோரி பின்னாடி, அது பழைய கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்காக என்னென்னா வேலை பூர்ண மணிக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நான் படிக்கும் போதே வந்து SSMலாம் திறந்து பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி. ஸோ விச் மீன்ஸ் அந்த பிஸ்னஸோட ஐடியாலஜி வந்து அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இது கரெக்டான ஒரு சூழ்நிலைமை, நம்மளுக்கு தான் ஃப்ரீ டைம் இருக்குல்ல, வேறு எங்கேயுமே போக முடியாது, எதுவுமே செய்யாத போது சரி இது செய்யும்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. சின்னதானா வீட்லேயே ஆரம்பிச்சிங்களா இல்லை வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன லேண்டில் ஒரு 400 பாலிபேக்ஸ்னால் ஒரு லாட்டு தான். ஓகே, ஒரு லாட் சைடு ஒரு பாலி பேக் வந்து அந்த கருப்பு பேக்ல வச்சிருப்பாங்க. ஓகே, ஆமா. ஸோ ஆக்சுவலி வந்து தீஸ் ஆர் திங்ஸ் தட் எனக்கு என்னன்னா அக்ரிகல்ச்சர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து மண்ணில் நட வேணாம். அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் இந்த கிராமத்து சைடு, இந்த கம்பத்து சைட்லாம் போனீங்கன்னா என்ன செய்வோம்னா சாணி இருந்தால் எடுத்து செடிக்கு போடணும், நல்லா தலை வரும்னு. நம்மளுக்கு எப்படி இருக்கணும் இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸு, நான் அக்ரிகல்ச்சர் சைட்னா நான் போய்ட்டு சாணி நோண்டணும். நான் போய்ட்டு வந்து ஏன்னா சிக்கன் டேங்க் எடுத்துகிட்டு போய்ட்டு மம்டியில் கொத்தணும். அப்படி தான் அந்த மைண்ட் செட்டே இருக்குது. அதாவது ஏன்னா நம்ம வீட்டில் அப்படி தான், ஆமாம், தாத்தா பாட்டிலாம் அப்படி தான் செய்வாங்க. எங்கேயாவது சாணி பார்த்தாங்கன்னா பாட்டிலாம் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து மண்ணில் சேர்ப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்தது. எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிபேக்கில் நம்ம போய்ட்டு அதில் மண்ணு குத்தி எதுவுமே வேலை செய்ய தேவை கிடையாது.
நம்ம போயிட்டு அதுக்கு சீராம் பண்ண கிடையாது, நம்ம போயிட்டு தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. எந்தவித இந்த நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த அசிங்கமான பொருட்களை வந்து நம்ம தொடர்த்தே கிடையாது. ஸோ அப்போ இது நான் ஜோக்காக இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அந்த எப்பயுமே நம்ம கேட்ட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லையே அப்படின்னு. இல்லை டெஃபினட்டாக கொஞ்சம் க்ளீனாகவே ஃபார்மிங் செய்யலாமே அப்படின்னு. ஆமாம். ஸோ அதுதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சு. அப்போ எனக்கு வந்து ஆக்சுவலி நான் பர்சனலாக எப்படி ஒரு நல்ல வேலை செய்கிறோம், நல்லா ஸ்மார்ட்டாக உடுத்திட்டு போனோம். ஸோ இப்படி தான் பெரும்பாலும் இது வந்து அந்த சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு கனவு கண்டோம் இல்லையா. இப்போ ஐடி படிச்சுட்டு ஓகே டை கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போவோம். ஆமாம். ஏன்னா நம்ம லைக் அந்த காலத்தில் நம்ம எஸ்டேட்லேருந்து வரும்போது நம்ம எல்லாருக்கும் இருந்த கனவு, நம்ம குடும்பத்தில் இருந்த கனவே அதுதானே. லைக் இதெல்லாம் விட்டுட்டு போப்பா, நாங்கள் இருந்து கஷ்டப்பட்டுட்டோம், நீ வந்து ஒரு ஐடி ஜாப், ஒரு ஆஃபீஸ் ஜாப்க்கு நல்லா அழகாக சட்டை போட்டு ஷர்ட் போட்டுலாம் போ, அந்த மாதிரி ஒரு மன்று மாதிரி இருக்கணும் நீ அப்படின்னு. அப்படி தானே எல்லாத்தையும் நம்ம சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. அப்போ ஸோ அந்த ஆசைகள்லாம் ரொம்ப இருந்தது, இன்ன வரைக்கும் இருக்குது. அதனால தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு வெளியே போகிற சூழ்நிலை கிடைச்சா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து போடுமே. பழைய ஆஃபீஸில் வேலை செய்கிற சட்டெல்லாம் இருக்கும், அதில் ஏதோ ஒன்று போட்டு. இப்போ அவுட் ஆஃப் டாபிக்கு என்னென்னா, இப்போ இடையில நடந்த ஒரு சினாரியோ சொல்கிறேன். எனக்கு வந்து ஜபாத்தன் பெர்த்தனியால் வந்து ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது இது டயரா லெவலில் வந்து ஒரு கிரான்காக உள்ள ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஏர்லியாகவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த டேட்டில் வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், இன்டர்வியூனாலே நம்மளுக்கு என்ன தோணும், நல்லா பக்கா நம்ம ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா, நான் என்ன செஞ்சுட்டேன், ஓகே செக்காப்பாக இருக்கிற என்னோடய ஆஃபீஸ் சட்டையில் வந்து இருக்கிறதுல ஒரு பர்பிள் கலர் ஃபார்மலாம் சட்டை, ஒரு ஸ்லாக் சில்வரு, ஷூலாம் பாலிஷ் பண்ணி ஜோக்கா போயிட்டேன், இன்டர்வியூக்கு போயிட்டேன். அப்போ வந்து என் கூட வந்து நான் காடியில் போகிறோன்னே என் கூட ஜபாத்தனில் இருக்கிறவங்களும் சேர்ந்து வந்துட்டாங்க. ஸோ ஒன்றா போவோம், இங்கே ட்ராவல் பண்ணோம் ஈப்போலலாம். அப்போ அங்கே போயிட்ட பிறகு நாங்கள் லேட் ஆகிட்டோம். நாங்கள் வந்து தெலுங்குத்தாலேருந்து ஈப்போக்கு போகிறோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். போன பிறகு அந்த மீட்டிங் ரூம்லேருந்து எல்லாருமே எங்கள் முன்னுக்கே போயிட்டாங்க. ஸோ பெரிய பகாவை உட்காந்துருக்காங்க, நிறையா பெண்ணெல்லாம் இருப்பாங்க. ஸோ ஃபார்மஸும் இருப்பாங்க நிறைய பேர், நான் மட்டும் ஃபார்மஸ் கிடையாது. அங்கே உள்ளே போன பிறகு நான் என்ன செஞ்சேன்னா, நம்ம பதரத்தில் போனோன்னே ரைட் ஹேண்ட் சைட் புகாவை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துட்டேன். ஓகேங்களா, பார்த்துட்டு நான் இந்த சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கவனிக்கல, அங்கே தான் இடம் இருந்துச்சுன்னு நான் உட்காந்துட்டேன், முன்னுக்கு போய்ட்டு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ப்ரிசென்ட் சரி ஒரு ஆளாக ப்ரிசென்ட் பண்ணோம். என்ன செஞ்சாங்க, இந்த பெரிய முன்னுக்கு வந்து ஒரு பெரிய எல்சிடி ஸ்க்ரீன் இருக்கும், அங்கே தான் வந்து நம்ம ப்ரொஃபைலை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா பெண்களும் அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து வந்து ஒரு மொழி நண்பரோட ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நான் அப்போ தான் திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்த்தோன்னே தான் தெரியுது, ஒரு அழுக்கு சட்டை, ஒரு கார்கோ பேனை போட்டு ஒரு சப்பாத்தி போட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்காரு. நான் என் மைண்டில் பேக்கெண்டில் எனக்கு என்ன ஓடுதுன்னா, இன்டர்வியூ சரி, ஆனால் எதுக்கு இன்டர்வியூக்கு வந்தேன்னு தெரியல, நீ எதுக்கு இப்படி வந்த அப்படின்னு. ஆனால் அதேமாரி அந்த புகாவையும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் அதில் வந்து அந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்கணும். ஸோ நான் என்னென்ன ஃபார்மலோட நம்ம இன்டர்வியூக்கெலாம் போகும்போது ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குல்ல, அது வச்சுட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாம் ஓகே, கேள்வியெல்லாம் எல்லாம் பக்கா, ஆனால் இந்த ப்ரொஃபைல் பிக்சரை மட்டும் மாற்றிடு, நீ ஃபார்மர் மாரி காட்டு அப்படின்னு. எப்போ இருந்தாலும் இப்படியா இருக்கு அப்படின்னு. ஸோ அதான் ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம கிடைச்சா நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு. அப்போ எப்படி வந்து இந்த ஃபார்மிங்கில் வந்து நம்ம மண்ணு கொத்தணும், அதெல்லாம் அந்த ஆசை எனக்கு கண்டிப்பாக இல்லை. ஸோ ஃபார்மிங் வந்து எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லுவேன். பட் என்னதான் நம்ம உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்னா அது ஒரு ஸ்வீட் ஆக்சிடென்ட் சொல்லி நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதாவது ஃபார்மிங்னா ஒரு பிம்பம் நம்ம இருக்குல்ல, அதாவது இது வந்து சேத்துல இறங்கி சண்டை போடணும்ல, சேத்தோட சண்டை போடணும், கை கால்லாம் இதாக போகுது, இதுக்காடா உன்னை படிக்க வச்சேன், எப்படினாடா இப்படி சொல்கிற அப்படின்னு வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு. ஸோ ப்ரோ இது வந்து கிரிட்டிக்கல் கொஸ்டின். ஆனால் ஆக்சுவலி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். வீட்டில் எப்படின்னா, என்னோட பேரண்ட்ஸ் ஆக்சுவலி ஸ்பாட்டிங் தான், 2 பேர் பேரண்ட்ஸ் சரியான ஸ்பாட்டிங். அப்பா வந்து எப்படின்னா, எது கேட்டாலும் நான் எது செஞ்சாலும் அப்பா கிட்ட கேட்டு தான் நான் செய்வேன். ஸோ அது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது அப்போல இருந்து. வேலைக்கு போகிற மணிக்கும் சரி, இப்போ வேலை விட்டு அப்புறமும் அவர்கிட்ட கேட்டு தான். ஸோ அப்போ நான் வர மணிக்கு அவர்கிட்ட கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் பாருங்க. அப்புறம் வந்துட்டு சோறு பண்ணுவேன் வீட்டில். பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திரும்பி ஆமாம், இல்லை அவர் தான் எனக்கு உட்காந்து சோறு போட போகிறாரு. ஸோ ஒரு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜோக்ஸ் அப்பார்ட். பட் தென் நான் அவர்கிட்ட ஒரு சென்டிமெண்டலாக கேட்குறது இருக்குது. ஸோ அவர் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் வந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் அவங்க என்ன நான் வேலையை தான் செய்கிறியாடா, ஃபார்மிங்னு என்ன அப்படின்னு அந்த மைண்ட் செட்லாம் இருக்காங்க போல். பட் ஆனால் டெஃபினெட்லி இப்போ வந்து தி ஆல் சோ ப்ரவுட் ஆஃப் மீ. நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதில்லை, அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க பாருங்களேன். ஆமாம், இந்தியன் பேரண்ட்ஸ் பொதுவாக நம்மளும் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டோம், அவங்களும் நம்மக்கிட்ட எதுவும் பெருமையாக பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு. பையன் என்ன சும்மா மிளகா நடுறான்னா, நான் கூட வீட்டுக்கு தான் மிளகா கொடுப்பேன்னு நினச்சேன், இப்படி நாட்டுக்கே மிளகா சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு. நடுவில் அப்படி போகிற போக்கில் வருது அப்படின்னு. அதே ஸ்பெசிஃபிக்காக மிளகால ஆரம்பிச்சுது.
ஓகே. ஸ்டார்ட் பண்ணது ஏன் மொளகானா, மலேசியால வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தோமா, மலேசியால வந்து 30% தான் நம்மளுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் நம்ம பண்றோம். நம்ம சொந்தமா கல்டிவேட் பண்றது வந்து மலேசியால டோட்டலாவே வந்து வெறும் நம்மளோட அ மலேசியாக்கு பற்ற எப்படி சொல்லுவாங்கன்னா, தேவைப்படுறது வந்து ஒன்லி 30% தான் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இன்னும் 70% வந்து நம்ம வந்து இம்போர்ட் இது பண்ணிருக்கோம். எல்லா வெஜிடபிள் சொல்றீங்களா இல்ல சில்லி இல்ல, சில்லி. ஓ சில்லி ஓகே. ஏன்னா மலேசியால வந்து சில்லி வந்து சரியான டிமாண்ட். அண்ட் ஆல்சோ நெறைய ஃபார்மர்ஸ் வந்து சில்லி செய்ய ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா சில்லி தான் வந்து மோஸ்ட் ஹார்டஸ்ட் கிராப் ஃபார் அஸ் டு கல்டிவேட்லாம். ஸோ அதனால அதுல வந்து போய் நீங்க எப்படி ஆரம்பிக்கும் போதே அந்த மோஸ்ட் ஹார்டஸ்ட்ல ஆரம்பிக்கும் அதுதான் அப்படியே. சொல்றேனே, சும்மா எத பார்த்தாலும் செய்வோம்னு சொல்லு ஒரு மைண்ட் செட்ல வந்து எட்றா வண்டிய போடுற சில்லி அந்த மாரி சோ அந்த ஹார்டஸ்ட் கிராப் சரி போட்டோனே வந்துச்சா இல்ல? பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா என்னன்னா, என் கூட இருந்தது பக்கபலமா எங்க அண்ணன் வருங்க. ஸோ எங்க அண்ணன் எப்படின்னா, நம்மளுக்கு படிப்புனா கொஞ்சம் தூரம் தான். ஆனா அண்ணன் வந்து ரொம்ப நல்லா இந்த டீட்டெயிலிங்ல நல்லா படிப்பாரு. ஸோ அவரோட படிப்ஸ்ல படிப்ஸ் வேற வச்சுக்கோங்களேன். அந்த மாரி. ஸோ அவர் வந்து நல்ல நாலேட்ஜோட வந்தாரு. நான் எப்படின்னா மோட்டிவ் ஃபீல்ட் ஒர்க். ஸோ ஓகே. கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணனால ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன் பக்கா ஜோக்கா இருந்துச்சு. அதனால தான் அந்த வேலை விட்டு வந்தது. ஓ போட்டோனே வந்துச்சு. இதுவாடா கஷ்டம் நீங்க என்னடா போங்கடா டேய் அப்படின்னு. ஆமா. இல்ல அந்த டைம் போடும்போது வந்து நம்மளுக்கு தெரியாது. இது ஹார்டஸ் அப்படின்னு தெரியாது. ஓகே மெயினா ஏன் சில்லி அப்படின்னா, அதோட ஹார்வெஸ்டிங் பீரியட் வந்து கூட. சீட்ல இருந்து செடியா ஆவறதுக்கா? ஓகே. சீட்ல இருந்து செடியா வந்து ஒரு 3 மாசம் பிடிக்குதுன்னு வைங்களேன். நம்ப அந்தாண்ட இன்னும் ஒரு 3 மாசம் ஹார்வெஸ்டிங் பண்ணுவீங்க. ஓகே So ஓகே. which means the harvesting period is longer, right? அப்ப the more you harvest இன்னும் நிறைய காசு நம்ம பார்ப்போம். ஆமா ஆமா. இப்ப எக்ஸாம்பிள் வந்து வேற செடி போடுறோம்னா, நம்மனால வந்து இப்ப கியூகம்பர்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி பெரியலாம் வந்து அதோட டைம் வந்து ஷார்ட். ஸோ அந்த இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் கரெக்ட்டா சொல்றேன்னு பாருங்களேன். இப்ப வந்து செடி சில்லி போடுறீங்க. சில்லில வந்து மொத ரவுண்ட் 3 மாசம் கழிச்சு ரவுண்ட் ஆஃப் சில்லி எடுத்துட்டீங்க. அதே செடியில இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு அது சில்லி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அந்த செடியே. எஸ். ஸோ விச் மீன்ஸ் நம்ம சீட் நட்டதுலேருந்து 100 டேஸ் 120 டேஸ் வைங்களேன் சில்லி மேராக்கு. ஸோ வருதுன்னா, அந்தாண்ட இங்க 3 மாசம் வந்து செடி வளர்றதுக்கு. அந்தாண்ட இன்னொரு 3 மாசம் வந்து நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த ஒரு செடி அந்த செடியிலேருந்தே அந்த பண்ணலாம். செடியிலே. பட் எஸ். இப்ப தீமோன் நீங்க சொன்ன மாதிரிலாம் வந்து இப்போ ஒரு 3 மாசம் பண்றோம்னா வளருதுன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்றது அவ்வளவு நாள் வராது. இல்ல இப்ப தீமோன்னா அதோட கணக்கு வேற. அது எப்படின்னா 42 டேஸ்ல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. விதை வச்சதுலேருந்து 42 நாள் நீங்க ஹார்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அந்தாண்ட 15 நாள் மட்டும் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓ ஓகே ஓகே. ஸோ அதோட லைஃப் டைம் வந்து ஷார்ட். ஸோ திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். திரும்பியும் நட்டு திரும்பி 42 நாள் வெயிட் பண்ணி திரும்பி 5 நாள் ஹார்வெஸ்ட் பண்ணி திரும்பி அந்த சர்க்கிள் வந்து இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ 15 நாள் நான் குறைச்சி சொல்றேன். நல்லா பார்த்தா ஒரு 20 to 30 டேஸ் அந்த ரேஞ்ச்ல இப்ப போகும். புரியுது சார். சில்லி திஸ் வை ஐ மீன் இது ஒன் ஆஃப் தி ரீசன் நீங்க சில்லிக்கு போனதுல. எஸ் எஸ். Okay, அண்ட் okay. ஆல்சோ ஏன்னா பிரைஸ் ரேஞ்ச் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கா இருக்கும். ஓகே கொஞ்சம் ஸ்டேபிளா இந்த இருக்கும். பச்சை மிளகா சிவப்பு மிளகான்றது ரெண்டு வித்தியாசமான செடியா இல்ல ரெண்டும் ஒரே ரைட்டு. செடி? நல்ல வேலை. இல்ல இல்ல உங்களுக்கு தெரியும் நினைச்சேன். இல்ல பெரும்பாலும் இது எனக்கே தெரியல. ஏன் நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இது சோப்பு செடியா பச்சை செடி பச்சை மிளகானா எனக்கு எப்படி வேணும்? ஆக்சுவலி இல்ல. ரெண்டுமே ஒரே செடி ஓ தான். ஒரே செடியில இருந்தா வருது. ஒரே பாரு, செடி தான். இதுவே இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ வந்து மொத ஹார்வெஸ்டிங்ல வந்து ஏர்லியா வந்து பச்சை வரும். ஸோ அந்த பச்சை மிளகாவே தான் வந்து சோப்பா மாறும். ஸோ இப்போ உங்களுக்கு பச்சை வேணும்னா நீ ஏர்லியா ஹார்வெஸ்ட் பண்ணிருங்க. அதனால தான் அதோட விலை வந்து குறைவு. ஓ அப்ப உரப்பு குறைவுன்றதும் அதனால தான். ஆமா ஏறக்குறைய ஓகே. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் செடியிலே வச்சிருந்தீங்கன்னா அது சோப்பா சோப்பா மாறிடும். மாறும். அதனால அது விலை கூட. ஆமா, ஏன்னா விலை. நீங்க கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பின்னால் ஹார்வெஸ்ட் பண்றீங்க. எஸ் கரெக்ட். ஆனா இப்போ என்னன்னா ஏர்லியா இப்போ பச்சை மிளகா ஏர்லியா வரதுனால அதோட டிசீஸ் அதாவது அந்த சீக்கு படுறது வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா சோப்பா வர அந்த டைம் பீரியட்ல வந்து அது வந்து ரொம்ப நிறைய டிசீஸ் வந்து அதை அட்டாக் பண்ணும். ஓகே ஓகே. ஸோ அந்த டைம்ல கூலாட்டம் இருக்கட்டும், இந்த பூச்சிகள் சிரங்கு இருக்கட்டும். இதெல்லாம். ஆமா. ஸோ அப்ப அதோட நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு பேசிக்கா. ஸோ அதனால தான் அதோட ப்ரைஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த செடிலாம் போட்டு வளருன்றீங்களே, இப்போ நீங்கள் என்னதான் பாலி பேக்கில் ஆரம்பித்தாலும் அந்த நிலம் வந்து மீன் அது ஒரு ஸ்பேஸ் தேவையில்ல அந்த நிலத்துக்கு அப்படின்னு. அது ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தேடுவீங்களா? லைக் இந்த மாதிரி ஒரு நிலத்துல தான் இருக்கணும், இந்த மாதிரி மண்ணுலாம் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா என்னதான் மண் வந்து அந்த பாலி பேக்கில் தான் நடுறோம்னு அந்த இடத்துக்கும் ஏதாவது தேவையா ரிக்குவயர்மெண்ட்? இல்லை ஒரு இடத்துல நீங்கள் பாலி பேக்கை வச்சு ஆரம்பிச்சு போயிட்டே இருங்க அப்படின்னு? இல்ல கட்டாயமா ரிக்வயர்மெண்ட் இருக்கு. எப்படின்னா ஏன்னா பேசிக் நீட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம செடி வளர்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்காக வந்து தண்ணி தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபெர்டிகேஷன் சிஸ்டம் செய்கிறனால நம்ம என்ன செய்யறோம்னா பம்ப் வைக்கிறோம். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் டைமை வைக்கிறோம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம வந்து அங்கே டைம் தட்டிக்கிட்டு அந்த மாதிரி இல்லை. நம்ம டைமை வச்சிட்டோமோ அது நம்ம சொன்ன டைமுக்கு வந்து அது தண்ணி போயிடும். ஸோ இந்த மாரி இருக்கிறதுனால நம்மளுக்கு பேசிக்காக என்ன ரிக்வயர்மெண்ட்னா வாட்டர் இருக்கணும்.
ஸோ எல்ஓபி இப்போ நம்ம வந்து பேரால இருக்கிறனால லெம்பகாய் பேராலா. ஸோ அது பாய்க்கிறோம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இருக்கணும். ஸோ இந்த பம்மை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது இருக்கணும். அண்ட் தேர்ட் திங் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ளாட் லேண்டாக இருந்தால் இட்ஸ் பெட்டர். ஏன்னா நிறைய விஷயம் அதில் நம்ம வந்து கட் காஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்தமாரி நிறையா இருக்குது. ஸோ இப்போ லட்சி அது ஒரு புக்கேட்டான இருந்துச்சுன்னா அங்கே நம்ம கொஞ்சம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. நீங்கள் அந்த முதல் லேண்ட் எடுத்தீங்களே, அங்கே எடுத்து போட்டோன்னே வந்துருச்சு அப்படின்னீங்க. பட் இருந்தாலும் இந்த எந்த ஒரு விதமான நீங்கள் எதிர்பார்க்காத சேலஞ்சஸ்லாம் வரும்னுவாங்களா? ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம ஆரம்பித்தோம்னா நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் வேற ஒன்று நடக்கணும். பட் அதை நம்ம கற்றுக் கொடுக்கும். அந்த விஷயம் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதனால நம்ம அந்த மாதிரி என்னென்ன கஷ்டங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எதிர்கொண்டீங்க? ஃபர்ஸ்ட் 2 சீசன் வந்து ஆக்சுவலி பெருசாக கஷ்டம்னா டெக்னிக்கலாக இல்லை, நாலேஜ் வாய்ஸில் தான் இருந்தது. ஸோ த்ரூ அந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம இப்போ ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அந்த சர்க்கிளில் நம்ம நிறைய பேர் மீட் பண்ணிடுறோம். இன்சிடென்ட்டாக மிஸ் பண்ணுவோம். எப்படின்னா நம்ம ஒரு பாதியில் நம்ம போயிட்டே இருப்போம். அங்கே வந்து அவன் 10 வருஷமாக ஃபார்ம் போட்டிருப்பான். ஆனால் அந்த 10 வருஷமாக நம்மளுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காது. ஆனால் என்னைக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் நட்டு வைக்கிற பாருங்க, நட்டு வச்சுட்டு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் இருக்குன்ட்டு போய் பேசுவேன் அப்படின்னு அதான் நம்மளுக்கு கண்ணில் படும் பாருங்க. ஸோ அந்தமாரி வந்து பேசிக்காக அந்த டைமில் சேலஞ்சஸ் என்னன்னா நாலேஜ் தான் இருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. நம்ம இப்போ ஒரு ஃபார்ம் செய்கிறோம் அப்படின்னா புது இடத்துல வந்து அந்த சீக்கு அங்கே அந்த சிராங்கு அங்கே வந்து பழகியிருக்காது, அந்த சீக்கு அந்த கூலாட் வந்து அங்கே இருந்திருக்காது. ஸோ விச் மீன்ஸ் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால அந்த டைமில் வந்து பெரும்பாலும் ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்காது. பெரும்பாலுமே இது வந்து காமனாக. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா எடுத்தோடனே பெருசாக செய்கிறேன்னா வி அட்வைஸ் நோ, அந்தமாரி செய்யாதீங்க, ஸ்மாலாக செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். எனக்கு சேலஞ்சஸ் எப்போ ஆரம்பிச்சுன்னா 3rd சீசனுக்கு மேலே தான். நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக இருந்தாலும் அந்த இடத்துல எந்த ஒரு பூச்சியே இல்லை. ஆனால் நம்ம 2 சீசன் செஞ்ச பிறகு 3ஆம் சீசனில் தான் வந்து ஏன்னா மொழி புரியாத சீக்கெல்லாம் வருது, இனம் தெரியாத சீக்கலான்னுவாங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து புதுசாக வரணும்னா அப்போ தான் அந்த சேலஞ்சஸ் வருது. ஓகே. ஸோ நீங்கள் அதுக்கு அந்த வித்தியாசமான பாஜ அல்ல அந்த ஃபர்டிலைசர்ஸ் இல்லை அதில் அந்த மாதிரி ஆமாம், பெஸ்டிசைட்லாம் மெயினாக பெஸ்டிசைட் தான் புதுசாக நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இப்போ எப்படின்னா அக்ரிகல்ச்சர்னா நீங்கள் என்ன அக்ரிகல்ச்சர் எவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறாங்க. அது எப்படின்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் சொல்லியா இல்லை. ஸோ ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி அது எப்படின்னா இப்போ உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க, உங்களால் சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன சீக்கு, எனக்கு காய்ச்சி அடிக்குது, எனக்கு வயிறு வலிக்குதுன்னு. இப்போ வந்து மாடு இப்போ ஆடு அதுக்குன்னா கூட அட்லீஸ்ட் வந்து அதோட செய்யலில் நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஆனால் இப்போ ஒரு செடிக்கு ஒரு சீக்குனா நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் அதை நம்ம கியூர் பண்ணணும். அதை கியூர் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அதுலேருந்து ரிட்டர்ன் கிடைக்கும். தவிர அதை கியூர் பண்ணலன்னா அதை நான் புரிஞ்சிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஆனால் டீட்டெயிலாக போனீங்கன்னா ஆக்சுவலி லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். செடி இப்போ நம்ம ஏன்னா நான் வீட்டில் அந்த காலத்துலலாம் சின்னதாக ஒரு வீட்டு முன்னுக்கு செடி, ஒரு துளசி செடி வளர்த்தோம்னா கூட அது அவ்வளோ சின்னங்க வராது. அதுக்கேற்ற மண் இருக்கணும், அதை பார்த்துக்கணும், அதுக்கு சூரிய வெளிச்சம் வேணும், அதுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் போயிடும், தண்ணி ஊற்றலனாலும் போயிடும்ன்ற மாதிரி அப்படின்னு. ஸோ இது வந்து சாப்பிட்ற ஐட்டம் வேறு. ப்ளஸ் நீங்கள் அந்த போகிற விஷயம் வந்து வெளியே அது மக்கள் கன்சியூம் பண்ணுற ஐட்டம். ஸோ அது சேஃபாகவும் இருக்கணும் அப்படின்னு. ஸோ நைஸ். ஸோ இப்போ நானும் ஆரம்பிக்கும் போது 400 பேக்கில் ஆரம்பிச்சிங்களா? பாலி பேக்கில். ஆமாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 17 ஏக்கர் கிட்ட 14 ஏக்கரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த 400 பேக்கில் இருக்கும்போதே ஒண்டியாக தான் செஞ்சீங்களா இல்லை அப்பயே நீங்கள் ஸ்டாஃப்லாம் எடுக்க ஆரம்பிச்சு? இல்லை 400 பேக் இருக்கும்போது வந்து நம்ம தான் ஒரு ஆள் தான். அப்படிதான். என்னன்னா ஒரு ஆளே பார்த்துக்கலாமா? 400 வந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலி வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் வச்சு இப்போ நம்ம செய்யணும்னா அப் டு 2500 வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். பட் அந்த டைமில் வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜில் வந்து நம்ம தான் இப்போ தான் முத ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எதுவுமே தெரியாது, எல்லாமே நம்மளே செய்யணும்னு முடியாது. வீட்டில் இருந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு தயவு செஞ்சு எப்படின்னா பாவமாக தான் இருக்கும் பேரண்ட்ஸு அப்படின்னு சொல்ல எனக்கு மனசே வருது. தயவு செஞ்சு வாங்க காலையாச்சும் விழுவுறேன் இல்லை. ஏன்னா அவ்வளோ நிறைய வேலை இருக்கும். அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒன்று கயிறு கட்டணும் இருக்குது. அதுக்கு வந்து எல்லோ ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க, அது ஒட்டணும். ஸோ இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு டைம் எடுக்கும். அதுவும் நம்ம தடவை செய்யறதுனால அனுபவம் இல்லை. ஸோ அது வந்து புதுசாக செய்யறதுனால அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இன்னொன்று ஏக்கோன்லேயே வேலை செஞ்சுட்டு திடீர்னு போயிட்டு வெயிலில் வேலை செய்யுங்க அப்படின்னா நேராக மண்டைக்கு நேராக அடிக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஓகே. இதில் வந்து இன்னொரு அன்சர்டன்டி இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்களா இதெல்லாம் நம்மளோட அன்சர்டன்டி. ஐ மீன் இந்த நான் தெரியாத விஷயங்கள்லாம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பண்ணு. இன்னொன்று என்னன்னா இது வந்து வெதரும் சம்மந்தப்பட்டது. அதாவது திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த க்ராப்ஸ்லாம் அதெல்லாம் போயிடும். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஃப்ளாட் லேண்டில் வச்சா பெட்டர்னு. பட் ஃப்ளாட் லேண்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் லைக் வெள்ளம்
வந்துச்சுன்னா அதை அடிச்சுட்டு போயிரும்ன்ற மாதிரி க்ராப்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி. இல்லை மழையே வரலனாலும் பிரச்சனை தான், ரொம்ப வெயில் அடித்தாலும் இதுதான் அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் எப்படி, ஏன்னா இதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு. ஆமாம். எப்படின்னா என்வாயரமெண்டல் வந்து நம்மளால் வந்து என்வாயரமெண்டல் அண்ட் டிசாஸ்டர் வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஆப் டு காட் தான். கடவுள் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான். ஏன்னா நிறைய ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி நடக்கும். பெரும்பாலும் வந்து ஜேபியில் அது மாதிரி நடக்கும். ஜேபிலலாம் அந்த க்ளோங் சைட்லாம் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் மழை டிசம்பர் டைம்லாம் மழை பெஞ்சிச்சுன்னா அவங்களால ப்ரொடக்ஷனே செய்ய முடியாது. ஃபார்முக்குள்ளேயே போக முடியாது. வெள்ளை ஏறிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இடத்துல செய்யாமல் தான் நம்ம ஒரு லேண்ட் எடுக்கிறோன்னா அது மாதிரினா பெரும்பாலும் கேட்க வேண்டியதான், இங்கே தண்ணி ஏறுமா, தண்ணி ஏறாதா, இதுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் பெரும்பாலும் எடுக்கிறோம். செகண்ட் திங் வந்து டாக்கிங் அபவுட் வெதர்னா நம்மளுக்கு வந்து சன்லைட் வந்து ஓகே, நம்ம மலேசியா வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஓகே. இன்னொன்றும் நான் இந்த அக்ரிகல்ச்சரில் முழு டைம் இறங்கினது வந்து என்னென்னா த்ரூ அந்த ப்ராசஸில் நான் இதில் இருந்த பொட்டென்ஷியலை பார்த்தேன். ஆக்சுவலி அக்ரிகல்ச்சர் இஸ் அ ஹியூஜ் பிஸ்னஸ் அண்ட் எஸ்பெஷலி நம்மளுக்கு வந்து நல்ல வெதர். மலேசியா வந்து வி ஆர் வெரி பிளஸ் வித் அவர் கிளைமேட். த்ரூ அவுட் த இயர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கான மித்த நாடெலாம் இப்போ நீங்கள் யூகேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மாதம் தான் அவங்களால வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். மீதி 6 மாதம் அவங்களால அக்ரிகல்ச்சரே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் தி ஆர் டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ் கண்ட்ரீஸ் எப்போவுமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மலேசியா ஏஷியா எஸ்பெஷலி வந்து ஏஷியா வந்து வி ஆர் வெரி பிளஸ் வித் அவர் கிளைமேட். ஆமாவா? ஸோ அப்போ நம்மளுக்கு சன்லைட் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வாட்டர் சப்ளை. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா ப்ரிசிஷன் ஃபார்மிங் சொல்லிட்டு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். விச் மீன்ஸ் அந்த பாலிபேக்கில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாலிபேக்கில் வந்து நம்ம என்ன செய்வோம்னா ட்ரிப்பிங் சிஸ்டம் மூலிமா டைரெக்டாக தண்ணியும் சரி நம்ம ஃபர்டிலைசரும் சரி அதோட ரூட்க்கு வந்து சப்ளை பண்ணுறோம். ஸோ விச் இஸ் வெரி ப்ரிசைஸ். நம்ம இப்போ எனக்கு இந்த செடியில் வந்து 1.5 லிட்டர் இது தண்ணி குடிக்கணும் அப்படின்னா என்னால் 1.5 லிட்டர் கரெக்டாக இந்த செடிக்கு என்னால் அனுப்ப முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இவால்வ் ஆகிருக்கோம். எல்லா செடிக்கும் இல்லை இன்டர்ஃபியர் பண்ணுறது, எல்லா செடிக்குமே ஒரே குவான்டிட்டியில் தான் எல்லாமே இருக்குமா? இப்போ 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும்னா எல்லா சில்லி செடிக்கும் 1.5 லிட்டர் தண்ணி தான் ஊற்றணுமா, இல்லை அது செடிப்படி? இல்லை டிஃப்ரெண்ட் க்ராப் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இப்போ மிளகாக்கு வந்து இத்தனை லிட்ரு, 1.5 லிட்டர்னா சின்னதாக இருக்கும் போது, பெருசாச்சுன்னா அதுக்கு 3 லிட்டர் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத் வந்து நம்மளுக்கு அதோட சூப்பி இருக்குது. ஸோ இதேமாரி தான் இப்போ கியூகாம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சுன்னா நான்லாம் அப் டு 3 லிட்டர் 4 லிட்டர் ஒரு பாலி பேக் கொடுத்துருக்கேன். எனக்கு 3000 பாலி பேக்னால் என்னோட தண்ணி காஸ்டிங்க வருங்க எவ்வளோ வரும்னு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக நம்மளால் பண்ண முடியும். அதுக்குள்ளே டெக்னாலஜி வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ அது அந்த டெக்னாலஜி இருக்கிறனால நம்மளுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஓகே. இதெல்லாம் எவ்வளோ எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க ப்ரோ? இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க. தீமோனுக்கு இவ்வளோ இந்த வேல் படத்தில் சூர்யா சொல்கிற மாதிரி மண்ணெண்ணெய் ஊற்றினா அப்படி ஏறியும், விளக்கெண்ணெய் ஊற்றினா இப்படி ஏறியுன்ற மாதிரி அப்படி வந்து தான் போய் கற்றுக்கிட்டு நிறைய தமிழ் படம் பார்த்துட்டு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இல்லை அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டது இந்த உங்கள் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸில்? நம்ம டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆகுது நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறனால. ஸோ எவ்ரிடே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்ன வரைக்கும் நிறைய விஷயம் வந்து புதுசாக கற்றுக்கிட்டு தான் இருக்கு. நெவர் எண்டிங். அந்த லேர்னிங் வந்து முடிச்சதே கிடையாது. புது விஷயம் இன்னைக்கு தான் புதுசாக ஃபார்மிங் செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசும்போதோ நம்ம வந்து என்ன செய்வோம்னா கன்சல்டேஷன் நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்னா அவங்க ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்து சொல்லும் போது அவங்கள்ட்ட நம்ம ஒரு புது விஷயம் இன்ன வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து 14 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆள் கணக்கு வச்சு நம்ம ஒரு 14 ஒர்க்கர்ஸ். ஓகே. ஸோ இப்போயும் நீங்கள் நேராக போயிட்டு அந்த செடிகள்லாம் செய்கிறது, ஐ மீன் டைரெக்டாக ஒன்று இறங்கி செய்கிறீங்களா நிலத்தில், இல்லை இப்போ நீங்கள் ஜஸ்ட் மானிட்டரிங் அந்த மாதிரி தானே? ஸோ இப்போ நம்ம ஒர்க் டாஸ்க் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம தான் மானிட்டர் பண்ணணும். செடி வந்து ஏன்னா நம்மளை படி நம்ம செடி பார்த்துக்கிற மாரி ஒர்க்கர்ஸ் பார்த்துக்க மாட்டாங்க பெரும்பாலும். அது எல்லாருக்கும் தெரிய விஷயம். ஸோ எவ்ரிடே ஃபீல்டுக்கு போனோம். எவ்ரிடே ஃபீல்டுக்கு போயிட்டு செடி என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன அதுக்கு தகுந்த என்ன பெஸ்டிசைடும் சரி, என்ன அந்த டிசிஷன் மேக்கிங் நம்மளாக தான் இருப்போம். ஸோ ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் என்ன தான் செஞ்சாலும் அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து நம்ம தான். இப்போ இன்னொரு பார்ட்க்கு வரும் போது இதில் முக்கியமான இருக்கிற பார்ட் காஸ்டிங் பார்ட். ஏன்னா இப்போ நீங்களே சொல்கிறீங்க தண்ணி முதல்ல அந்த நிலத்தை வந்து ஒரு ரேட்டுக்கு நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கணும். ரெண்ட்டுக்கா லீஸ்க்கா? டிபெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு. தென் அந்த பாலிபேக் போடணும், தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா ஸ்டாஃப் செலவுலாம் அப்படின்னு வருது. சரி, ஸ்டாஃப்லாம் நம்ம தனியாக வச்சுருவோம், இதெல்லாம் வந்து பெருசாக போனோம் அப்படின்னு. இந்த ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துச்சு காஸ்டிங்? அந்த 400 பாலிபேக் சொன்னீங்களே. ஓகே. அதுதான் வந்து நான் பண்ண தப்பு. எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த தப்புலாம் வந்து நான் காஸ்டிங்கில் ஏர்லி ஸ்டேஜில் பண்ணேன். ஸோ என்ன செஞ்சேன்னா ஓவர் ஸ்பெண்ட் பண்ணேன். எப்படின்னா ஒரு ஃபார்ம்னா பெரும்பாலும் எப்படி இருக்கும், பெரும்பாலும் ஆள் பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா இருக்கிற மரம்லாம் எடுத்து குச்சிலாம் அடித்து வச்சு ஒரு பிளாக் நெட் போட்டு
அப்படிதான் ஃபார்ம். நான் என்ன செஞ்சேன்னா, எல்லாம் கான்கிரீட் போட்டு, பாகார் ஏத்தி, மேல ஜிங்க் அடிச்சு, நார்மலா வந்து ஸ்டோர் ஹவுஸ்ன்னு கட்டினா என்னன்னா, தகரத்துல 4 சேனல் வச்சு தகரத்துல ஏத்துவாங்க. நான் வந்து கல்லுல கட்டி ஸோ இந்த மாரி ஸ்பெண்டிங் பட் சன்லைட்டே மூடிட்டீங்கன்ற மாரி மேல அத்தாப்லாம் போட்டீங்களா அதுல? இல்ல. அந்த அந்த சுத்திலா? அந்த சுத்தி ஏன்னா ஃபென்சிங் போட்டு அந்த மாரி ஒரு நமக்கு தெரியாது. ப்ரொடெக்ஷனா ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. அந்த நம்ம பெரும்பாலும் எப்படித்தானே, மொத புது காடி வாங்கணுமா, புதுசா பாலிஷா ஒரு மாசம் பார்த்துவா, 2வது மாசம் சேரு பாட்டா சேரு தானே, 1 மாசம் அது அந்த மாதிரி தான். ஸோ ஆரம்பிக்கும் போது வந்து இப்படி பண்ணது. ஸோ ட்ரூ அந்த ப்ராசஸ் வந்து கற்றுக்கிட்டோம். எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், எங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியும். ஸோ இவ்வளோ ஸ்பெண்டிங் தேவையா ஒரு ஃபார்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட எவ்வளவு வேணும்? இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர் ஒருத்தர் நான் சொல்றேன், நானும் போய் பண்ண போறேன் அப்படின்னு. டிபெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு செய்ய போறேன். நிலம் இல்லைன்னு வச்சுங்க, ஸ்கிராச்ல இருந்தே வருவோம் அப்படின்னு. ஓகே, ஸ்க்ராட்ச்ல இருந்துன்னா ஓகே. இந்த காஸ்டிங் வந்து எப்படியோ ஒரு 6 months 7 months பிஃபோர் இந்த காஸ்டிங் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஃபார்ம் வந்து இன்னும் எக்ஸ்பென்சஸ் ஹை ஆச்சு. எந்த வேலை தான் எந்த காலத்துல இருக்க குறைஞ்சிருக்கு அப்படின்னு, எல்லாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு ஏக்கருக்கு நம்ம செட் பண்ணணும்னா A to Z, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், விச் இஸ் உங்கள் ரோலிங்னா 30,000 தேவைப்படும். 30,000 ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்கு. ஓகே, இது வந்து சில்லி போடுறதுக்கா இல்லை எதுவாக இருந்தாலும்? இல்லை, நம்ம பாலி பேக்கோட செட். ஸோ அதில் வந்து நம்ம என்ன வேணாலும் போடலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இத்தனை பாலி பேக்னு செட் பண்ணிட்டு நம்ம வந்து பைப்பிங் செய்யணும். இதை ட்ரிப்பர் நம்ம சொல்லலையா, அந்த சின்ன அதை அப்புறம் டேங்க் ஹவுஸ் இது எல்லாம் செட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரோலிங்க்குன்னு கொஞ்சம் காசு எடுத்து இப்போ பாஜா வாங்குறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஒதுக்கி வச்சாலும் ஒரு 30,000 ஸ்பெண்ட் பண்ணும். 30,000. ஸோ இட்ஸ் இன்க்ளூடிங் யோர் லேண்ட் கிளியரன்ஸ். லேண்ட் கிளியரன்ஸ் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். லேண்டு ஒரு மிஷினரி கூப்பிட்டு லேண்ட் கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் நம்மளுக்கு வந்து ஒரு 3000 வெளியே வந்துடும். ஈஸி மணி. அதாவது ஒரு ஜேசிபி அந்த மாதிரி பண்ணிட்டு ஆமாம், அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு, அதை ராத்தா பண்ணி எடுக்கிறதுக்கோ, ஏன்னா நம்மளுக்கு வேண்டியது அந்த மாதிரி. ஸோ இப்போ கீழே வந்து புல்லு வளராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா சில்வர் ஷேனா இல்லை வீட் மேட்டாக பாய்ப்போம். அந்த வீட் மேட் மட்டும் ஒரு குலோங்னு ஒரு பெருசாக இருக்கும், ஒரு 200 meters இருக்கணும் மிஸ்துக்கு. அந்த கீழே போடுவாங்களா அந்த ஆமாம், carpet கீழே மாதிரி? போட்டு அது ஏன்னா புல்லு வளராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும்னு 500 நீங்கள் ஒரு ஏக்கருக்கு போடணுன்னா நீங்கள் அங்கேயே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, நான் வந்து இதில் செய்ய போகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 வழி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை போயிட்டு ஒரு நிலத்தை பார்க்கணும். எஸ், ஏன்னா பெரும்பாலும் நம்ம நிலமா இருந்தால் சேஃப் டு ப்ளே. நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த நிலத்துல அது நம்மளோட, ஏன்னா நாளை பண்ண ஸோ எதா இருந்தாலும் பெரும்பாலும் நிலம் தேடுறாங்கன்னா மேக் ஷூர் டூ இட் ப்ராப்பர்லி, எக்ரிமெண்டோட. எது இருந்தாலும் அது லீகல் ப்ராசஸாக ஆமா, வந்துட்டு கஷ்டப்பட்டு நான் நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலம் எனக்கு வேணும் நான் ஒரு நிறைய எடுத்துட்டு பேருக்கு போயிட்டேன். நடக்குது. ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு ஒரு மாதம் பார்ப்பாங்க. ஓகே, ஒரு சீசனில் 50-60 இல்லையா, அடுத்த சீசனில் என்ன இவன் நம்ம நிலத்துல நம்ம பூர்வம். ஸோ அந்த மாதிரி பெரும்பாலும் இருக்கும். பெரும்பாலும் ஸோ என்ன செய்வாங்கன்னா, இது வந்து நம்ம சொல்கிறதுனால கவர்மெண்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு கிரான் கேட்குறதோ ஒரு பந்தோன் கேட்குறதோ இருந்தாலும் சரி, ஜபாத்தம் பர்த்தனியன் ஃபார்ம் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களோட லேண்ட் அக்ரிமெண்ட் நீங்கள் காட்டின பிறகு தான் அடுத்த ப்ராசஸ்க்கே போகிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் வெரி பேசிக் நீட்ஸ். ஓகே, ஸோ முதல்ல ஒரு லேண்டை பாருங்க, அதில் ஒரு ஓனர் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் இந்த நீங்கள் சொன்ன வேலைகள்லாம் ஆரம்பிச்சு. அண்ட் இது வந்து ஆஃபீஸ் வேலை மாதிரி இல்லை, 1ஆம் தேதி போனால் 30 சம்பளம் வந்துடும்ன்ற மாதிரி இல்லை. ஸோ இப்போ இந்த 30,000 வெளியெல்லாம் போட்டுட்டு உங்களோட ப்ராஃபிட்டை பார்க்க எவ்வளோ நாள் எடுத்துச்சு? 6 months 6 ஒரு months. சீசன். ஸோ அப்போ தான் வந்து நட்டு முடிச்சு, இல்லை அது 3 மாதத்தில் வந்து நம்ம செடியை ஹவர்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹவர்ஸ் பண்ணிவிட்டு விற்க ஆரம்பிச்சிடும். ஆமாம் தானே? அப்போ உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கு ஓவராலாக உங்களோட சீசனில் எவ்வளோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீசன் முடியணும். அப்போ தான் உங்களால் வந்து அந்த கணக்கு பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுமாரினா ஒரு 6 months. இது சில்லிக்கு. இதே நீங்கள் கியூகாம்போ போகிறீங்கன்னா 2 months. அந்த மாதிரி ஒரு செடிக்கு வந்து ஒன்று. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எனக்கு இதில் இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா, இப்போ அதான் இப்போ ஒரு செடி வந்து இத்தனை மாதம் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து செடி போடும் போது நீங்கள் கணக்கு பண்ணுவீங்களா? அதாவது ஜனவரியில் வந்து கரெக்டாக இது வந்து ஹவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஃபெப்ரவரியில் இது ஹவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, மார்ச்சில் இது ஹவர்ஸ் பண்ணுறது, அப்படி தானே போடுவீங்களா? இல்லை, ஏன்னா நான் அதான் கேட்குறேன், ஏன்னா எப்படி அது மாதம் ஒரு ரெவன்யூ ஆக்குறது அப்படின்னு? ஓகே, பெரும்பாலும் வந்து அப்படி தான் நம்ம டைம்லைன் செஞ்சு தான் ஆகணும். ஸோ நம்ம இப்போ இதுதான் நம்ம தொழில் ஃபுல் டைம் செய்கிறோம். பெரும்பாலும் வந்து ஆளுங்க ஏன்னா ஹாபியாக செய்கிறாங்கன்னா இது பெருசாக பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம இதுதான் ஃபுல் டைம் செய்கிறனால நம்ம டைம்லைன் போட்டு தான் செய்வோம். ஸோ இப்போ இந்த சீசனில் வந்து எனக்கு இது வேணும், அதுக்கப்புறம் இதை தவிர்த்து நம்ம வந்து பழைய ஸ்டேட்டிஸ்டிக்லாம் எடுத்து பார்க்கணும் வேறு. ஸோ இந்த மந்தில் வந்து ப்ரைஸிங் எப்படி இருக்குது, இப்போ நான் நடுற மணிக்கு நான் டிசைட் பண்ணுற மணிக்கு இப்போ லட்சம் நான் வந்து பெரிய போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய போடுறேன்னா நான் பார்க்கணும் எந்த மந்தில் வந்து ப்ரைஸ் வந்து நல்லா இருக்குது. இப்போ ஃபெஸ்டிவல் சீசன், இப்போ ராயா இருக்குது. இப்போ ராயானா என்ன தேவைப்படும், தீமூன் நிறைய பாய்ப்பாங்க. ஸோ அப்போ இப்போ அந்த சீசனில் தீமூன் போட்டு ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது நம்மளால் வந்து அந்த எக்ஸாக்டாக இல்லைனாலும் அந்த ப்ரைஸு அதுலேருந்து கொஞ்சம்
தப்பிக்கலாம் அந்த ப்ரைஸ். ஏன்னா இப்போ பெரும்பாலும் நம்மளுக்கு இருக்கிற பிக் சேலஞ்ச் என்னன்னா ப்ரைஸ் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 வெள்ளி இருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9 வெள்ளி சொல்லுவாங்க, அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 9 வெள்ளி இருக்கும், திரும்பி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏன்னா 11 இது வெள்ளி வந்து சொல்லுவாங்க. மார்க்கெட் பிரைஸ் தானே, இது வந்து Market ஃபிக்ஸ் price. பிரைஸ் இல்ல ஆமா, அப்படின்னு. ஃபிக்ஸ் ப்ரைஸ்ல. ஸோ இதுதான் பிகஸ்ட் சேலஞ்சஸ். இது எல்லா ஃபார்மர்ஸ் கிட்டையும் கேட்டிங்கன்னா திஸ் இஸ் பிகஸ்ட் சேலஞ்சஸ் தட் வி ஆர் ஃபேசிங்ல. அண்ட் இப்போ நீங்க டிஸ்ட்ரிபியூட் அந்த சப்ளையர் கிட்ட விற்கிறீங்களா? ஐ மீன் இப்போ நீங்க பசாபோரம் இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதெல்லாம் அந்த ப்ரைஸை வந்து நீங்க செட் பண்றதா, கவர்மெண்ட் செட் பண்ணுமா இல்ல அந்த வாங்குறவங்க செட் பண்ணுவாங்க? ஓகே, பெரும்பாலும் எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பசாபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படின்னா, அங்கே வந்து அவங்க ஸ்டாட்டிஸ்டிக் எடுப்பாங்க. அங்கே ஒரு செவ்வே எடுத்து தான் ஓகே இப்போ லட்சம் வந்து இத்தனை கடையில் இந்த சையூர் இருக்குது அப்படின்னா, விச் மீன்ஸ் ஓவராக இருக்குன்னா டிமாண்ட் லேஸாக இருந்தால் அதோட ப்ரைஸ் வந்து இறங்கணும் நம்மளுக்கு. இது வந்து வாரத்துக்கு வாரம் மாறுமா இல்ல? பெரும்பாலும் வந்து டெய்லி 10 காசு 20 காசு கூட மாறும். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 காசு கூப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு 50 காசு கேட்பாங்க. அந்த 10 காசுல கூட வித்தியாசம் இருக்கும். ஸோ நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது பிரைஸ்? முடியாது. ஆனால் இப்போ பெரும்பாலும் என்ன ப்ராக்டிஸ்னா, நம்ம விற்கிற மணிக்கு அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க என்ன ப்ரைஸ்க்கு நீங்கள் விற்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஓகே ஓகே. இப்போ ஒரு பொம்பரம் ஒரு தவுக்கி இருக்காங்கன்னா, இப்போ நம்ம தவுக்கி அடுத்து தீமூன் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க என்ன விலைக்கு நீ கொடுக்குறேன்னு அவங்க நம்மள்ட்ட கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து அப் டு டேட்டாக இருக்கணும் எப்போவுமே. அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணிட்டீங்க ஆனா விற்க முடியாத நிலைமை இந்த மாதிரி? இன்ன வரைக்கும் தச்சு விற்க முடியாத அளவுக்குன்னு இல்லை, விற்க முடியாட்டி எடுத்து தூக்கி தான் வீசியிருக்கேன். என்னன்னா விலை. ஸோ இப்போ அவங்க கூட ரொம்ப லைக் லோவர் பிரைஸ் கேட்பாங்க அப்படின்னு. சம்டைம்ஸ் இப்போ பாருங்க, இப்போ எனக்கு ரீசனாக நடந்தது 2 வீக்ஸ் பிஃபோர் இருக்கும். ஒரு 500 கிலோ கிட்ட 500-600 கிலோ கிட்ட தீமூன். ஆனால் பி கிரேட், ஏ கிரேட்டில் ஏ கிரேட் வந்து நல்ல ப்ரைஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு 40 சென்ட்ஸ் கேட்டாங்க ஒரு கிலோக்கு. ஏம்மா. ஒரு கிலோ வந்து 40 சென்ட்ஸ் பி கிரேட்டு. நான் அது வந்து என் லாஜிஸ்டிக் நான் கனெக்ட் பண்ணி நான் அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வந்து போகிறதுக்கு எனக்கு எதுவுமே இருக்காது. நான் என்ன செஞ்சுட்டேன்னா எடுத்து தூக்கி வச்சிட்டேன். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒன்று நடக்கும். இல்லைன்னா சும்மா யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு 600 கேஜி கிட்ட இருக்கு. அப்படி அந்த நல்ல மனசு இருக்கு. ஆரம்பத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 600 கிலோ நான் எப்படி போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன்னா நான் யோசிச்சு பார்த்தா, ஆனால் விற்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச இது அப்படியே சும்மா போகுது அப்படின்ற மாதிரி. ஆமாம். ஸோ இருந்தது. இப்போ வந்து மனசு கொஞ்சம் பெரும்பாலும் இப்போ எப்படின்னா, எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கிறது தானே. இப்போ ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமைச்சு சமைக்கிறோம். நான் மிச்சம் பண்ணாங்கன்னா எடுத்து நம்ம எத்தனை பேருக்கு ஃபீட் பண்ணுறாங்கன்னா இல்லை, எடுத்து கொட்டுறாங்க. ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால பண்ணுறோம். ஆமாம். ஃபாஸ்ட் ஃபுட்டில் கூட அதே மெத்தட் தான். வந்து எவ்வளோ கோழி பொரிக்கிறீங்களோ பர்கர் செய்கிறீங்களோ விற்க முடியலனாலும் அதை எடுத்து சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்க. குப்பையில் வீசிட்டு மறுநாள் புது ஸ்டாக் தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. ஸோ அது பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னா, பிஸ்னஸில் வந்துட்டு இது பண்ணி தான் ஆகணும்னு சில நேரம் கல் நெஞ்சா ஐ மீன் இமோஷன்ஸ் வேற பிசினஸ் வேற. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து எனக்கு அதில் நான் கொஞ்சம் லோ. ஸோ நல்லது செய்யுமே அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அதான் ஒரு கரெக்டாக ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னா சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றிக்கணும் இல்லையா? கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை அப்படின்னு. இதில் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எப்படி இருக்கு ப்ரோ? ஓகே, ஆக்சுவலி வந்து யங்ஸ்டர்ஸ் அந்த மாரின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க. நாளைக்கு போயிட்டு என்ன செய்யுங்க, இங்கே ஜபத்தான் பிரித்தானியா நாங்கள் கிட்ட இருக்கோம். நான் எக்ரிகல்ச்சர் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எக்ரிகல்ச்சர் செய்ய போகிறீங்கன்னா கட்டி பிடிச்சி வாப்பான்னு தூக்கிக்குவானுங்க. ஓகே, ஆக்சுவலி இது யாடா வி ஆர் லேக்கிங் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு பெரும்பாலும் எக்ரிகல்ச்சர் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் யாருமே வந்து அதை வந்து எம்பசைஸ் பண்ணலை. பெரும்பாலுமே வீட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னா, இன்ஜினியர் படி டாக்டர் படி இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஆனால் இதில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குது. அண்ட் இதை பற்றி யாருக்கும் ஒன்றும் என்ன சொல்கிறதுன்னா, தெரிஞ்சும் அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவேர்னஸ் இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னும் இது சேரு சாணி இதெல்லாம் பண்ணணும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நிறையா இப்போ கவர்மெண்ட் வந்து நிறையா வந்து ஃப்ரீ காசஸ் செய்கிறாங்க, நிறைய கிராண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய ஊக்குவிக்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம ஃபார்மில் இப்போ தான் வந்து புதுசாக ஐஓடி வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஐஓடினா ஏஐ பச்சி. ஸோ இதெல்லாம் வந்து ஐஓடினா விச் மீன்ஸ் என் ஃபோனில் இருந்து என்னால் வந்து என்னோட ஃபார்ம் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே. இது நீங்கள் எடுத்து வந்து இனிஷியேட்டிவா இல்லை கவர்மெண்ட்? இல்லை கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. இது இப்போ நம்மளுக்கு வந்து கொடுத்தது வந்து எம்டெக். ஸோ இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்ம ஃபார்மில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில். ஸோ இன்றைக்கி வந்து ஹியூமன் கூட ஆப்ரேட் பண்ண தேவையில்ல. எப்படின்னா, நீங்கள் ப்ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டரே அதுவே ட்ரோனை வந்து டிபார்ச்சர் பண்ணி
அது எல்லாம் எல்லாம் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ நீங்க உங்க தோட்டத்துல ஏஐ எப்படி இன்டகிரேட் பண்ணியிருக்கீங்க? ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்கா இப்போ நம்ம ஃபார்ம்ல என்ன செஞ்சிருக்கோம்னா சென்சஸ் பாய்க்கிறோம். ஸோ அதான் நம்ம சொன்ன மாதிரி ப்ரிசிஷன் ஃபார்மிங்னோடனே ஸோ எப்படியெல்லாம் எம்பசைஸ் இன்னும் எவ்வளோ நீச்சா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ சென்சஸ் பாய்ச்சி செடிக்கு என்ன தேவைப்படுது. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு செடிக்கு ஒரு டாக்டர் மாரி தான். ஆனால் நம்ம அது கூட வந்து இன்டகிரேட் பண்ண முடியாது, நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஆனால் எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறதுனா இதுமாதிரி சென்சஸ் வச்சு நம்மளால பண்ண முடியும். சாயில குத்தி ஓகே உனக்கு என்ன தண்ணி பத்தலையா, உனக்கு வந்து உன் பிஹெச் லெவல் என்ன இருக்குது, உனக்கு வந்து எம்பிகே பெரும்பாலும் வந்து எம்பிகே தான் வந்து அதோட சாப்பாடு, உனக்கு எவ்வளோ இருக்குது, நான் உனக்கு எவ்வளோ கொடுக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சென்சஸ் வச்சு நம்மளால ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியுது. நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம அடுத்தது இன்னும் கொஞ்சம் ரேபிட் ஃபயருக்கு போயிரும் ப்ரோ. பட் அதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா இப்போ எல்லாம் இவ்வளோ பேசுகிறோம்ல, இதில் எல்லாரும் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இதில் இந்த எண்ட் ஆஃப் த டே கன்விக்ஷன் எங்கே வரும்னா, எவ்வளோ இதில் வருது, எவ்வளோ இதில் பார்க்கலாம், அதை சொன்னோம்னா தான் எல்லாருக்குமே அந்த இது இருக்கும் அப்படின்னு. ஸோ எவ்வளோ இதில் நீங்கள் நான் அந்த 14 ஏக்கருக்கும் உள்ள இன்கம்மை கேட்கல, அது வந்து உங்கள் உழைப்பு, அது உங்ககிட்டே இருக்கணும் அப்படின்னு. எனக்கே தெரியாது. இல்லை அது வந்து பெரிய தொகை, அது நம்ம பேச வேணாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சது வந்து எனக்கு அந்த நீங்கள் அந்த 400 பாலி பேக் வச்சிங்களே, அதுலேருந்து வருவோம்னா அதில் எவ்வளோ உங்களுக்கு எத்தனை மாதம் 6 மாதம் ஹவர்ஸ் பண்ணீங்களா? அந்த 6 மாதம் ஹவர்ஸில் எவ்வளோ? ஓகே, பெரும்பாலும் வந்து எப்படின்னா ஏர்லி ஸ்டேஜில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி காலம் கேட்கும்போது நான் என்ன செய்வேன்னா, பெரும்பாலும் எடுத்தோன்னே சொல்லுவேன் இதுதான் ஃபிகர் இதுதானே. ஆனால் இப்போ போக எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் லாஸ் ஆச்சு. என்னன்னா ஒரு விஷயம் எப்படின்னா எதிர்பார்த்து தான் ஒரு விஷயத்தோ அப்படின்னு பட் இட்ஸ் ஓகே, சொல்றதுல எதுவும் இல்லை. ஸோ எப்படின்னா ஓகே எஸ் ஐ செட் ப்ரைஸ் வந்து எப்பவுமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேலே கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் பெரும்பாலும் வந்து இடையில ஒரு ஆர்டிகல்ஸில் கூட வந்து இருந்தது. ஸோ எப்படின்னா நம்ம சொன்ன கணக்கு வந்து 50,000. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன். 6 மாதத்துக்கு சொல்கிறீங்களா? 6 மாதத்துக்கு 2500 பாலிபேக்ஸ். ஓகேயா? ஸோ நம்ம வந்து என்ன செய்வோம்னா ஒரு பாலிபேக்கு வந்து நம்ம 2.5 கிலோ வந்து டார்கெட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டோமா ஒரு பாலிபேக்கில் ஒரு செடியில் வந்து 2.5 கிலோ வரும். ஓகேங்களா? ஆனால் 2 கிலோ வேணாம், நம்ம 2 கிலோ எடுத்துக்குவோம். ஓகேயா? 2500 பாலிபேக்ஸ்க்கு வந்து எத்தனை கிலோ வருது? ஒரு பாலிபேக்கில் 2 கிலோனா எனக்கு வந்து 5 டன்னு கிடைக்கும். ஓ ஓகே ஓகே. 2500 பாலிபேக்கு. ஆமாவா? ஒரு பாலிபேக்கில் 2 கிலோ 5 டன்னு கிடைக்கும். ஓகேயா? 5 டன்னு டைம்ஸ் வித் 10 ரிங்கிட் வைக்கிறேன். எவரேஜ் பெரும்பாலும் மேலேயும் போகும் கீழே வரும். எவரேஜ் ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்லிக்கு வந்து சில்லி மேரா 10 வெள்ளி. அப்போ 5 டன்னு 10 வெள்ளி டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50,000 வெள்ளி கிடைக்கும் ஒரு சீசனுக்கு. இது வந்து 2500 பாலிபேக். 2500 பாலிபேக்கும் உங்கள் பேச்சை கேட்டு அதில் நீங்கள் சொன்ன மாதிரி 2 கிலோ நல்ல சில்லி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு 50,000. ஸோ இது வந்து ஏ. நம்ம வந்து 2.5 கிலோ டார்கெட் பண்ணுவோம். ஆனால் இது 2 கிலோக்கு நான் கணக்கு சொல்லியிருக்கேன். இது ஏக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பியும் வரும். ஸோ இதெல்லாம் போனஸ். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பி குறைச்சிக்கணும் நம்ம. ஏன்னா ஏ நல்ல கிரேட் உங்கள் காஸ்டிங் இந்த 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ அதுதான் டிபெண்ட்ஸ். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் தியர் ஓன் ப்ராக்டிஸ். ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் பாஜா எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. இப்போ வந்து நான் பெரும்பாலும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 20 செட்டு ஏபி பாய்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பாஜா ஏபின்னு சொல்லுவோம். ஸோ அதான் ஃபர்டிலைசர். ஸோ பாய்க்கிறேன்னா அதுக்குள்ளே காஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெஸ்டிசைட் அதோட காஸ்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அங்கரான் எவ்வளோ வரும் அப்படின்னு அது சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா எப்படி ஓகே எக்ஸாம்பிள் இது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு ஏபி வாங்கும்போது 190 ரிங்கிட். ஒரு ஏபி செட் வந்து 50 கிலோ 190 ரிங்கிட் வாங்கினேன். ஆனால் இன்னைக்கு ஒரு அந்த ப்ரைஸ் வந்து அப் டு 400 வரைக்கும் வந்து இன்னைக்கு 300 இருக்கு. ஓகே. ஸோ இது ஃப்ளக்சுவேட். ஸோ எக்ஸாக்டான ப்ரீசைஸான ஒரு இது பண்ணணும்னா முடியாது. ஆனால் நம்மளால வந்து ஒரு பெர்சன்டேஜ் எடுக்க முடியும். ஓகே, இந்த சாலிட்டாக இந்த அமௌண்ட் கிடைக்குது, இதுலேருந்து 40% என்னோட ப்ராஃபிட், 60% ஆப்ரேஷனல் காஸ்ட், அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்து எவ்வளோ தான் நம்ம ஏர்ன் பண்ணுறோம்னா நீங்கள் எவ்வளோ பெருசு செய்கிறீங்கன்னு பொறுத்து தான் நம்ம இதை கல்குலேஷன் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் கேட்டிங்களா அப்படின்னு அந்த அமௌண்ட் சொன்னேன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் என்ன மாதிரி கோஆப்ரேட்லலாம் வேலை செய்வாங்க. ஐயோ இன்றைக்கே நான் கிளம்புறேன் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அவ்வளோ ஈஸி இல்லை, அட் த சேம் டைம் அவ்வளோ கஷ்டமும் இல்லை அப்படின்னு. ஸோ நல்லா இருக்கு அப்படின்னு. அடுத்தது வாங்க ரேபிட் ஃபயரில் சந்திப்போம். Looking to master accounting in just 1 month? Join our online workshop designed to teach you practical skills in financial accounting, management accounting, financial management, and taxation, all for only $230. This course is beginner-friendly, fully online, and you'll receive a certificate with a transcript upon completion. Choose from weekday or weekend classes. Each session is just 2 hours with flexible scheduling options. August intake is now open. Classes start on the 6th, 9th, or 10th of August, but seats are limited. Register now through the link in the description or WhatsApp us to secure your spot.
டடாங் ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ப்ரோ, ரேபிட் ஃபயர் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? சின்ன வயசுல டிடி காஃபி டீலாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு. இல்ல என்னடா அன்போட எப்படி வரைக்கிறீங்க அதான் தெரியல. அன்போடாலே அப்படியே பயிர் வருது. எனக்கு அன்பு கெஸ்ட்டுக்கு எப்படி இருக்கோ அது அவங்க பிரச்சனை அப்படின்னு நான் வந்து அன்போட வரைச்சு அதுக்கப்புறம் கேள்விலாம் வந்து அவ்வளோ நம்ம என்னது எந்த நடிகர் கூட உங்களுக்கு கோசிப் இருக்கு அப்படின்ற கேட்க போகிறோம் அப்படின்னு சும்மா லைக் ஜெனரலான கேள்விகள் தான் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகேவா முதல்ல சிம்பிளாக ஆரம்பிப்பேன் அப்படின்னு. உங்களோட ஃபேவரட் மூவி? ஓ தலைவர் மூவிண்ணே. என்ன இருந்தாலும் ஃபேவரட் ஒன்றும் இல்லை, தலைவர் மூவினாலே தலைவர் ரஜினி படம் எதாக இருந்தாலும். அப்போ கூலிக்கு பக்கா வெயிட்டிங். பக்கா. இப்போ அந்த அண்ணாமலை போட்டு பொங்கலுக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது இல்ல அந்த அளவுக்கு இல்லை. போய் பூசணிக்காய் மண்டையிலே உடைக்கிறேன்டா அப்படின்னு நான் போட்ட பூசணிக்காடா அப்படின்னு. ஒன் மூவி தட் இன்ஸ்பயர்ஸ் யூ எவ்ரி டைம் யூ வாட்ச் இட். ஆக்சுவலி ஐம் நாட் மூவி பர்சன் டு பி வெரி ஹானஸ்ட். எனக்கு வந்து யூடியூப் பார்க்க பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு நிறைய தடவை பார்த்துருக்கேன், உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அப்பா எப்படி பண்ணாலும் எப்படி பேசுறாரு. இதுக்கப்புறம் எந்த ரேபிட் ஃபயர் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஓகே ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க பார்த்த படம்னு இருக்கு, பட் படம் நீங்க அவ்வளோ பார்க்கலன்றது. ஸோ படம் இல்லை சீரியஸ் இல்லை யூடியூப்ல பார்த்து ஏதாவது நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்ச content? உங்களோட பார்த்தேன் ஜி, வேற லெவலு. ஐயோ தம்பி இது நான் ஏத்துக்கிறேன், ஆனா மக்கள் இது பதிலாம் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. பெரும்பாலும் வந்து எனக்கு மதன் கௌரி ரொம்ப பிடிக்கும். இன்ஃபர்மேட்டிவ்னா செக்காப்ல அந்த ஆளு. ஸோ அந்த ஆளுன்ட்டேன், ஐயோ மதன் கௌரி மன்னிச்சிருங்க. இந்த ஃபார்மிங்க்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்க போய் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? இதுல நான் ரொம்ப கத்துக்கிட்டேங்க அப்படின்னு. ஓகே, ஃபார்மிங் அப்படின்னா பெரும்பாலும் ஏர்லி ஸ்டேஜில் நிறைய யூடியூப் தான். இப்போ நீங்கள் வந்து முதல்ல கேட்டிருந்தீங்களா இந்த ஃபார்ம் செட் பண்ணணும் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும் எப்படின்னா? ரேபிட்னா நிறைய பேசுறணும் இல்ல பேசலாம்ல. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் நம்ம வந்து நீங்கள் யூடியூப் பார்த்துக்கிட்டாலே நம்மளால ஒரு ஃபார்ம் செட் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக் சேனல் நீங்க வச்சுட்டு பாத்தீங்களா? இல்ல எல்லாம் ரெண்டும். டெய்லி காலைல போகும்போது ஃபார்முக்கு போகும்போது ஏதாவது பாட்டு கேட்டே போவீங்களா? ஒன்னால் முடியும் அப்படின்லாம் இல்லை, போக வேண்டியதான். டெய்லி வந்து ஸோ அதெல்லாம் மேல் சொல்ல அதுனே வரும். ஒரு வெஜ்ஜி நீங்க ட்ரை பண்ணி க்ரோ பண்ணதுக்கு ஆனா கடைசியில வரல. ஓகே, ராக் மெலன். அப்படின்னா ராக் மெலன் வந்து வெஜ்ஜி இல்லை ஆக்சுவலி, அது வந்து ஃப்ரூட். ஸோ சரியான ஃபேமஸ். நீங்கள் இதுக்கப்புறம் இதில் பார்க்குற ஆளும் சரி போய்ட்டு ராக் மெலன் தட்டினீங்கன்னா சரியான விலை, சரியான ப்ரைஸ் அது ஆக்சுவலி. அது எப்படின்னா வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான பழம் மாரி ஆயிடுச்சு. அதான் பேரே தெரியல அப்படின்னு. ராக் மெலன்லேயே வந்து நிறைய கலர் இருக்கும். ஒரு மஞ்சள் கலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ராக் மெலன் இருக்குது. ஆமாம், கோல்டன் மெலன் இருக்குது. ஸோ கோல்டன் மெலன் தான் இன்னும் ப்ரைஸியாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ண வரல. ரொம்ப கஷ்டமா அது? எஸ், கொஞ்சம் கஷ்டம். ஒரு வெஜ்ஜி தட் ரொம்ப குறைஞ்ச காஸ்டிங் பட் நிறைய ப்ராஃபிட். ஓகே, பெரும்பாலும் வந்து இந்த மாதிரினா மண்ணில் நடுறது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா குறைவான காஸ்டிங்னாலே மண்ணில் நடுறது. பாலிபேக்லாம் நேராக. ஆமாம், மண்ணிலே போகிறது வந்து அந்த காலம் மாதிரி. ஸோ அது அந்த மாதிரினா பெரும்பாலும் வந்து ஆளுங்க வந்து பெண்டி போடுவாங்க. பெண்டி ஃபார்மிங்கில் இருக்கிற பிகஸ்ட் மித், அதாவது இந்த பொது புத்தின்றவாங்களே. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஃபார்மிங்க்கு போனால் இது, ஃபார்மிங்க்கு போனால் அப்படின்னு இந்த மாதிரி மித் நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்கள் பார்த்ததுலே அந்த மாதிரி கேள்விப்பட்டு ஆனால் அந்த மாதிரி இல்லாத ஒரு மித்? ஃபார்மிங் செஞ்சால் கருத்துருவேன். ஃபார்மிங் செஞ்சால் கருத்துருவேன். இந்த தம்பியை பாருங்க, கொஞ்சமாவது கருத்துருக்காங்களா அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை, பட்டு பெரும்பாலும் ஆள் கேட்பாங்க, உன்னை பார்த்தா ஃபார்மர் மாரி இல்லையே. ஆமாம், உண்மைதான். ஆக்சுவலி நம்ம அந்த காலத்தில் அந்த விவசாயின்னு அந்த இருந்த இமேஜினேஷன் வேறு அப்படின்னு. நல்லா ஃபேஷனாக ஸ்டைலாகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் நீங்கள் காலையில் எந்திரிச்சு போய் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் தம்பி. நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு, நீங்கள் எனக்கு சொன்னீங்க அப்படின்னு. பழம், வெஜிடபிள், இது ரெண்டுத்துல எது ஒன்றும் பெட்டர் ஃபார்மிங்? ஓகே, லாங் டேர்ம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரூட், ஷார்ட் டேர்ம் கேஷ் க்ராப்னா வெஜிடபிள்ஸ். ஓகே ஏன்னா ஒரு பழம் கிட்டத்தட்ட வரதுக்கு இன்னும் லாங் டைம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டூரியன் வச்சுக்கோங்க. 5 வருஷம் பிடிக்கும் நம்மளுக்கு சரி. ஆனால் என்னன்னா நீங்கள் 30 வருஷம் ஹவுஸ் பண்ணுறீங்க, 20 to 30 வருஷம் பழம் உங்களுக்கு செடி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் அது லாங் டேர்ம். ஷார்ட் டேர்மாக வேணும் உங்களுக்கு கேஷ் க்ராப் வேணும், நாளைக்கு காசு பாய்க்கணும்னா டூரியன் நட்டுட்டு 5 வருஷம் வெயிட் பண்ண முடியாது. ஓகே ஃபார்மிங்க்கு பொதுவாக மலேசியாவில் நம்ம சொல்கிறது வந்து கேமரன் ஐலண்ட் தான். ஏன்னா அங்கே தான் வந்து ஃபார்மிங்னாலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நான் நினைக்கிறேன் பிகர் சப்ளையர்ஸ்லாம் அங்கேருந்து தான் வருவாங்க அப்படின்னு. அதனால லைக் அந்த குளூரில் இருக்கிறனால அந்த வெஜிடபிள்ஸ்லாம் லைக் டஸ் இட் எனி டிஃப்ரென்ஸ் இருக்கா அதுக்கு? எஸ், டெஃபினெட்லி. கிளைமேட்டில் வந்து சில செடிகள் டொமேட்டோ நம்ம கீழே வரத்தோட அங்கே வந்து இன்னும் நல்லா வளரும். ஏன்னா அதோட கிளைமேட்டில் வந்து இட் பிளேஸ் அ பிக் ரோல். அண்ட் ஆல்சோ நம்ம மலேசியாவில் ஆக்சுவலி இது ஒன்று இருக்குது, ஹைலேண்டோட வெஜிடபிள் இருக்குது, லோலேண்டோட வெஜிடபிள் இருக்குது. பெரும்பாலும் நிறைய பேருக்கு இதுவும் தெரியாது. ஓ, அப்படிலாம் ஒரு சொல்லி. ஹைலேண்டோட வந்து பெரும்பாலும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில்லி எடுத்துக்கிட்டாலும் ஹைலேண்டோட வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸ், லோலேண்டோட ஹை ப்ரைஸாக இருக்கும். ஹைலேண்டோட உரைக்காது, குறவா ரொம்ப மினிமலான உரப்பு இருக்கும், லோலேண்டோட உரைக்கும். ஓகே, இது தக்காளினா
தலைகீழ அப்படின்னு. மேல இருந்தா இன்னும் விலை கூட அப்படின்னு. இல்ல மேல தான் நல்லா வரும். கீழ சிற வராது. ரொம்ப வரும். ஆனா அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் யாரும் கீழ லோ லெவல்ல வந்து பெருசா ஒண்ணும் டொமேட்டோ செஞ்சு நான் பர்சனலா ஒண்ணும் பார்க்கல. ஓகே, ஓகே. நீங்களே பெருமைப்படுற விஷயம் இந்த ஃபார்மிங்ல நீங்க பண்ணதுலயே அப்படின்னா என்ன அப்படின்னு? இன்னைக்கு உங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறேன். ஐயோ தம்பி என்னால இதுக்கு மேல முடியாதுப்பா அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால இல்ல ஆக்சுவலி ஆமா தானே. பெரும்பாலும் நீங்க பாருங்க. இல்ல உங்களையும் நான் கேட்கிறேன். ஒரு ஃபார்மர் உட்காந்து நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்க இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது? நான் பாட்காஸ்ட் ஆரம்பிப்பேனே யோசிச்சு பார்க்கல அப்படின்னு. இல்ல நிறைய விஷயம் யோசிச்சது இல்லை அப்படின்னு. அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் ஃபார்மிங்ல வந்து நிறைய விஷயம் பண்ண முடியும். அதை கரெக்டா பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். அண்ட் ஆல்சோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நம்மளை ரீச் அவுட் பண்ணி நீங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி காட்டி சொல்லி கொடுக்க முடியுமா, நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க அந்த மாதிரி கேட்கும்போது ஐ ஃபீல் வெரி டவுன் டு எர்த். நம்மளால இது பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 4 பேர் 4-5 பேரை வளர்த்த ஒரு பொசிஷன்ல இருக்குமே அப்படின்னு. Actually அப்படின்னு இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம ஐ மீன் வளர்த்த உள்ளனாலும் நம்ம கொடுக்குற நாலேஜ் அட்லீஸ்ட் ஐ வாண்ட் கிவ் சம்திங் பேக். ஸோ அந்த ஒரு நீங்க ஹேண்டில் பண்ண இந்த பூச்சி விலங்குகள்லாம் வருதுன்னு சொன்னீங்களே, அதுல ரொம்ப கடுப்படுத்த பெஸ்டிசைட் இன்செக்ட் எல்லாம் பேசிக்காக எல்லாமே. ஆனால் அதில் ஒன்று இருக்கான் மட்டமானவன், ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, வெள்ளை பாப்பாத்தி. கெட்ட ராஸ்கல் அவன். எலி பாம்புலாம் வருவாங்களா அந்த மாதிரியும்? அதெல்லாம் ஓகே. விசிட்டர்ஸ் அவங்களாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அவங்களாம் விசிட்டர்ஸ். என்னைக்காவது இந்த போகும்போது ராத்திரில திடீர்னு பாம்பு அந்த மாதிரி அப்புறம் ஃபோட்டோ கட்டுறேன். அந்த மாதிரிலாம் வந்து இப்போ நடந்தது. ஆமா ஓகே ஓகே. சும்மா தள்ளி விட்டு போறது அந்த மேல அப்படிலாம் ஓடிடும் அந்த அளவுக்குல. ஃபார்மிங் விசஸ் போயில்ட்ரி. ஐயோ தமிழ்ல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது திருநாக்கன் அதுவும் தமிழ்ல மன்னிச்சுக்கங்க. இது ரெண்டுத்துல எது ஒன்றும் பெஸ்ட்? டிபெண்ட்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஐ மீன் டிபெண்ட்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மாடல். அது வந்து எப்படின்னா செடி வந்து நம்ம பார்த்துக்க முடியும், அட்லீஸ்ட் நம்ம சொல்றதை கேட்கும். ஆனா மிருகம் அப்படி இல்லை. அதோட வே வந்து டிஃப்ரெண்ட். அதுல உங்களுக்கு இறங்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை. எல்லாத்துக்குமே ஆரம்பத்துல கொஞ்சோண்டு காசு, அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டும் அந்த பேஷன் தேவை அப்படின்னு. இல்ல நிறைய காசு வேணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் செஞ்சிடலாம். அப்படி சொன்னா எல்லாரும் ஓடிடுவாங்க அப்படின்றத நான் கொஞ்சம் டீசெண்டா சொன்னேன் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. என்ன இதெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதான் ஸ்ரீநாத் என்னது நானும் செய்ய போறேன் ஸ்ரீநாத் என்னது ஃபார்மிங் அப்படின்னு உங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து கேட்டாங்கன்னா உங்ககிட்ட மெசேஜ் பண்ணாங்கன்னா முடியுமா, நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? டெஃபினட்டா நம்ம நிறைய பேருக்கு ஆக்சுவலி கன்சல்டேஷன் செய்கிறோம். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர்த்துக்கு வந்து ஆரம்பத்தில் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பழகி போயிட்டு பரவாயில்ல நீங்கள் செய்யுங்க, நல்ல எதுவுமே வேணாம் அந்த மாரி இன்னும் இருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ண கொஞ்சம் தாமதமாகும். அதுக்கு மட்டும் மன்னிச்சு தம்பி நிறையா செடிகள் நிறைய இதோட செடி கொடிகளோட பேசிகிட்டு இருப்பாங்க. அது அந்த ஒயிட் ஃப்ளை அந்த மாதிரி பல பூச்சிகளோட வேற ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் தட் ஏன்னா பெரும்பாலும் ரிப்ளை பண்ணும்போது நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம பேக் டு பேக் ஆன்சர் பண்ணணும். ஸோ பாதிலே விட்டுட்டு போக முடியாது இல்லையா? ஸோ அதனால அதுக்காக மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணும். ஸோ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஃபார்ம் பாருங்க, அங்க விசிட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும். இன்னும் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிருங்க ஃபார்முக்கு எப்படி தெலுவின்தான் பேரா. ஸோ ஃபார்ம் வந்து மை ஃபார்ம் அக்ரோ தெலுவின்தான் கூகுளில் தட்டிங்கன்னா அதில் லொக்கேஷன் இருக்கும். இல்லை ஆல்சோ யூ கேன் கான்டாக்ட் மீ பர்சனலி, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெஃபினட்டாக உங்கள் ப்ரொஃபைல் பேர் சொல்லுங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஏகே ஸ்ரீநாத். ஓகே, ஏகே ஸ்ரீநாத் அப்படின்ற அவர் ப்ரொஃபைலில் போய் பாருங்கள். அவரோட திருநாக்கன் அவரோட ஃபார்மிங் அந்த இது இப்போ டீட்டெயில்ஸ்லாம் வந்து அங்கே போட்டிருப்பாரு. அண்ட் நான் ஆல்சோ அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கும் இதில் ஆர்வமாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு, நானும் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த வேலையும் இன்றைக்கே விட்டுட்டு போகிறேன்டா நான் ஒன்று அப்படியா, ஆமாம் நானும் அந்த ஜெயம் ரவி ஆவரன்ற மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துருந்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி அவர் ப்ரொஃபைலில் போய் மெசேஜ் பண்ணுங்கள், அவர்கிட்ட கேட்டுங்க. இல்லைன்னா நீங்களும் நிறைய வீடியோ போய் பாருங்கள், இந்த விஷயத்தில் நிறைய புரிஞ்சு தெரிஞ்சு நல்லா ஆழமாக என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கி அதுக்கப்புறம் அதில் இறங்குங்க. சும்மா இந்த வீடியோ பார்த்தோன்னா நானும் நாளைக்கு 50,000 சம்பாதிக்கணும்னு போயிட்டு அங்கே 5 வழி கூட வரலன்னா அப்புறம் நீங்கள் இவரையும் ஏசுவீங்க என்னையும் ஏசுவீங்க. அவனுக்கு 2 பேரும் மைக் வச்சு சொன்னானுங்க நம்பி வந்துட்டு அப்படின்னு. பட் இது வந்து அவர் சொல்கிற மாதிரி இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீல். ஏன்னா எப்பயுமே மனுஷனுக்கு தேவைன்றது சாப்பாடு. என்ன தான் ஏஐ எவ்வளோ வந்தாலும் ஏஐ வந்து அந்த ஃபார்மிங்க்கு உதவி செய்யலாம். பட் அந்த செடி அந்த மிளகா அதெல்லாம் வேணும் கடைசி வரைக்கும். நான் சாப்பிட்றதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவை. ஏன்னா அதை செய்கிறதுக்கு மனுஷனும் தேவை, அது செய்கிறதுக்கு ஆளும் தேவைன்ற மாதிரி. ஸோ இது நான் நினைக்கிறேன் எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம். அதை இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்து செஞ்சாங்கன்னா நல்லது. ஏன்னா அதான் எப்போல்லாம் இந்த நம்ம செய்கிற இந்த கார்ப்பரேட் வேலையெல்லாம் ஏஐ ரிப்ளேஸ் பண்ணணும்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட் ஒர்க் இறங்குங்க. மேபி ஃபியூச்சரில் நான் கூட இறங்கும் உங்களுக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ ரொம்ப வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீநாத். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா?
பயங்கரமா பேசுறீங்க. நான் உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் எவ்ரி எபிசோட் பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். நான் இது பார்த்துறேன் ஐயோ அப்படின்னு. தம்பி கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் பேசி ஒரு சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, இல்லை அடுத்து நான் என்னென்ன கெஸ்ட்டை கூப்பிடுன்னு சொல்றது கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட் இன்னொரு கெஸ்ட்டோட நான் உங்களை பார்க்குறேன். பை பை. Bye. Looking to master accounting in just 1 month? Join our online workshop designed to teach you practical skills in financial accounting, management accounting, financial management, and taxation, all for only $230. This course is beginner-friendly, fully online, and you'll receive a certificate with a transcript upon completion. Choose from weekday or weekend classes. Each session is just 2 hours with flexible scheduling options. August intake is now open. Classes start on the 6th, 9th or 10th of August, but seats are limited. Register now through the link in the description or WhatsApp us to secure your spot. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.